பெயரை கேட்டதும் டென்ஷனான இளையராஜா. தன்னைத்தானே புகழ்ந்து கொண்ட இளையராஜா. தொடர்ந்து இளையராஜா காப்பிரைட் பஞ்சாயத்து ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கையில் சமீபத்தில் இசையமைப்பாளர் தேவா செய்த சம்பவம் தான் இளையராஜாவுக்கு தக்க பாடமாக அமைந்தது. இசையமைப்பாளர் தேவா பேட்டி ஒன்றில் பேசுகையில் தன்னுடைய பாடல்களுக்கு தான் காப்பிரைட்ஸ் கேட்க மாட்டேன் என்று தெரிவித்த தேவா, மேலும் காப்பிரைட்ஸ் மூலம் தனக்கு பணம் கிடைக்கும், ஆனால் புகழ் கிடைக்காது என்றும், தன்னுடைய பாடல்களை தற்போது வரை சமீபத்திய படங்களில் பயன்படுத்துவதாகவும், இதன் மூலம் தான் அடுத்தடுத்து ரசிகர்களுடன் இணைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2K கிட்ஸ் வரைக்கும் தன்னை தெரிவதாகவும், பணத்தை விட தனக்கு இது மிகவும் முக்கியம் என தெரிவித்துள்ள தேவா, மேலும் இளம் தலைமுறை வரை தன்னுடைய பாடல்களை ரசிப்பது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காது என தேவா பேசியுள்ளது தன்னுடைய பாடலுக்கு தொடர்ந்து காப்பிரைட் கேட்டு பஞ்சாயத்து செய்து சர்ச்சையில் சிக்கி வரும் இளையராஜாவுக்கு பாடமாக மட்டுமில்லை, தேவாவின் பெருந்தன்மையை பார்த்து இளையராஜா தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இளையராஜா இசையமைத்த வேலியன்ட் என பெயரிடப்பட்ட சிம்பொனி இசையை லண்டனில் மார்ச் 8ஆம் தேதி அரங்கேற்றம் செய்கிறார். இந்தியாவின் முதல் சிம்பொனி இசையமைப்பாளர் என்கிற சாதனையை செய்யவுள்ள இளையராஜாவுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்காக இளையராஜா லண்டன் கிளம்பி சென்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்தவர், சிம்பொனி இசை நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் என்றும், இது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் அவரிடம் ஒரு தமிழராக எப்படி உணர்கிறீர்கள் என கேட்டதற்கு, மனுஷனாக எப்படி உணர்கிறேன் என கேளுங்கள், இப்படிப்பட்ட இடைஞ்சலான கேள்விகளை கேட்காதீர்கள் என பேசிய இளையராஜா, மேலும் இந்தியாவின் பெருமை நான், எப்படி இன்கிரெடிபிள் இந்தியா என்று சொல்கிறார்களோ அதே போல இன்கிரெடிபிள் இளையராஜா நான் என செய்தியாளர்கள் மத்தியில் தன்னைத்தானே பெருமையாக பேசிய இளையராஜா, காப்புரிமை விவகாரத்தில் இசையமைப்பாளர் தேவா தனது பாடல்களை மற்றவர்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாரே என்கிற கேள்வியை செய்தியாளர் ஒருவர் இளையராஜாவிடம் எழுப்ப, இப்போ இந்த கேள்வி தேவையா? அனாவசியமான கேள்விகளை என்னிடம் கேட்காதீங்க, இங்க நான் பேசணுமா இல்லை நீங்க பேசணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க என டென்ஷனான இளையராஜா, நீங்களெல்லாம் சேர்ந்துதான் நான் என்றும் மக்களுக்காக என்றுமே எனது இசை பயணம் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும். உங்கள் அனைவரின் சார்பாகத்தான் லண்டன் செல்கிறேன். இது நாட்டின் பெருமை. இன்கிரெடிபிள் இந்தியா மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா நான் என தேவா குறித்து எழுப்பிய கேள்விக்கு டென்ஷன் ஆகி தன்னைத்தானே பெருமையாக பேசி இளையராஜா லண்டன் புறப்பட்டு சென்றார். உங்கள் தின சேவல். உங்கள் தின சேவல்.